ஓம் சரவணபவ. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொர்ணலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனி பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன ராசிக்காரர்கள் ஒரு மகத்தான வாழ்க்கையை ஃபேஸ் பண்ண போகிறாங்க, சந்திக்க போகிறாங்க, எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு சிறப்பான மாற்றங்கள் இந்த காலகட்டம். சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசியையும் கடப்பதற்கு 2.5 வருடங்கள் எடுத்துக்குவார். அந்த காலகட்டங்களை எப்படி இவர் பலன் கொடுக்க போகிறாரு. ஏன்னா சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் அப்படின்னு ஒரு சொல் வேற கேட்டிருக்கிறோம். எப்படி அதை சொல்கிறாங்க அப்படின்னா, சனி ஸ்லோவான கிரகமாச்சம்மா, அப்புறம் கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு வேற இங்கே ஒரு கேள்வி தொக்கி நிற்கிதே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, சனி ஸ்லோவான கிரகம்தான். ஆனால் அவர் 10, 11 காலச்சக்கரத்தின் 2 வீட்டுக்கு சொந்தக்காரர். 10 என்பது நம்மளுக்கு அது ஒரு ஸ்திர ராசி, ஒரு வலிமை நிறைந்த ஒரு கடினமான பாறை ராசி. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இடத்துல நம்ம கடுமையான உழைப்பை போடும்போது சூறாவளி காற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு காற்று ராசி லாபஸ்தானம் நிற்கிது. அப்போ லாபம் நிச்சயம் உண்டு. கஷ்டப்பட்டு உன் உடம்பில் இருக்கக்கூடிய வியர்வை வெளிவரும்பொழுது உனக்கு லாபம் அதிர்ஷ்ட காற்றாக உங்களுக்கு அடிக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஜோதிட விதிகளே நம்மளுக்கு அழகாக சொல்லிடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி நல்ல சிறப்பான சனிப்பெயர்ச்சி. நம்மளுக்கு காற்று ராசிக்கு கும்ப ராசி மூல திரிகோண பலம் அடைவார். அந்த ராசிக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் என்னென்ன ராசிகளுக்கு எப்படிலாம் சிறப்பாக கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு 6 ராசிக்கு அட்டகாசமான பலன்களை அவர் அள்ளி தர காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ரிஷப ராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த சனிப்பெயர்ச்சியால் ரிஷபராசி அடையக்கூடிய நன்மைகள் என்னென்னா, ஜீவன சனியாக வருகிறார். ஜீவன சனியாக வரக்கூடிய சனி நமக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார், 4ஆம் இடத்தை பார்ப்பார், நமக்கு 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ நமக்கு தொழிலில் ஒரு மாற்றம், இது வரைக்கும் ஒரு புதிய கிளை, ஒரு நல்ல ஒரு பன்னாட்டு நிறுவனங்களில் ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல தனலாபம். இது வரைக்கும் கோடீஸ்வரர் லிஸ்ட்டுன்னு நான் சொல்லியிருப்பேன். கோடீஸ்வரர் லிஸ்ட்டுனா அந்த வாக்கியத்தை மறந்துடவே கூடாது. நாளைக்கு நம்ம அம்பானி ஆகி ஆடி காரில் வருவோமான்னு கேட்கக்கூடாது. ஒரு வாடகை வீட்டில் வந்தோம்னா ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு வீடு வாங்கி கொள்வது, அதே போல் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல தனலாபம் கிடைப்பது, ஒரு குழந்தை பிறப்பிலிருந்து ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆனால் ஒரு மன அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த 5ல் இப்போ கேது ஏன்னா 5க்கு வந்துட்டார். ராக நம்மளுக்கு 11ல் இருப்பார். பலவித லாபங்களை ராகு கொடுத்தாலும் இதை அனுபவிக்கக்கூடிய சூழலை இந்த கேது தடுத்து கொண்டே இருக்கும். ஒன்று நம்மளால் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஒரு குடும்ப சூழலாவது, இல்லது நம்மளுக்கு ஒரு உடல்நிலை குறைபாடாவது ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டம் நீங்கள் மடப்பள்ளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அன்னதானம் பண்ணுவது, அவங்களுக்கு ஒரு வஸ்திர தானம் பண்ணுவதெல்லாம் ரொம்ப சிறப்பு. அதே போல் நம்ம விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் எல்லை தெய்வங்களை நம்ம அந்த காலகட்டம் வழிபடுவது, கருமாரி அம்மன், அதே போல் ஊரில் எல்லையில் இருக்கக்கூடிய, ஏன்னா கருமாரி அம்மனுக்கு நம்மளுக்கு நாகமே கொடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சமயபுரம் மாரியம்மன், அதே போல் வீரபத்திர சுவாமி, சங்கிலி கருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காவல் தெய்வங்கள்லாம் இந்த காலகட்டம் வழிபடுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. உடல்நிலையில் ஒரு சிலர்லாம் தசாபுத்திலாம் சிறப்பு இல்லாதவர்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. தொழில் இந்த காலகட்டம் சிறக்கும். தொழிலுக்காக ஒரு இடம் வாங்கிறது, தொழிலை ஒரு விரிவுபடுத்துவது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சியும் ரிஷபத்துக்கு ரொம்ப அடிதூள் அட்டகாசம்லாம். அப்போ சனி பயிற்சியுடன் இன்னும் உங்களுக்கு குரு பயிற்சியும் ஆகும்பொழுது இன்னும் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இது வரைக்கும் திருமணமே நடக்கலைங்க, எனக்கு 45 வயசு ஆகிடுச்சு, திருமணம் நடக்குமா அப்படின்றவங்களுக்கெல்லாம் திருமணம் நிச்சயம் உண்டு. சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய காலகட்டம். நான் நினச்ச மாதிரியே லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக கிடச்சிதுன்னு சொல்லக்கூடிய மன வாழ்க்கையிலேருந்து, ஒரு புத்திர சந்தானத்திலிருந்து, நல்ல ஒரு ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கையிலிருந்து அனைத்தும் லாபமே. பெண்கள் மட்டும் இந்த காலகட்டம் கொஞ்சம் டிப்ரெஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு மன நிறைவின்மைன்னு சொல்லலாம். அந்த டிப்ரெஷனை எப்படி சொல்லலாம்னா, ஒரு மன நிறைவின்மைன்னு சொல்லலாம். அந்த மன நிறைவின்மை மட்டும் போக்குவதற்கு சித்தர்களுடைய ஜீவ சமாதி வழிபாடு செய்வதெல்லாம் இப்போ ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜீவன சனி உங்களுக்கு ஒரு நிரந்தர ஜீவனத்தை கொடுக்கும். ஏன்னா ஜீவனம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஷைன் ஆக முடியும். அப்படி வரக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சிறப்பான ஒரு தொழிலை, ஒரு உறுதியான ஒரு தொழிலை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு முயன்றவர்கள் பொங்கு சனீஸ்வரர் சென்று வழிபடுவதும், திருக்கொள்ளுக்காடு சென்று வழிபடுவதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு.
திருநள்ளாறு இயன்றவர்கள் திருநள்ளாறு சென்று வழிபடும்பொழுது இந்த பலன்களை வந்து ரெட்டிப்பாக்கிக் கொள்ளலாம். எப்பொழுதும் உடல் ஊனமுற்றவருக்கு, நம்ம வயதானவர்களுக்கு, வீதியோரம் வசிப்பவர்களுக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை செய்யும்பொழுது சனீஸ்வர பகவான் நல்லா பிரீத்தி ஆயிடுவார். பிரீத்தியாகி உங்களுக்கு அதிகப்படியான பலன்களை தருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த சனி பயிற்சியில நல்ல பலன்கள் இருக்கவங்களும், இல்ல கம்மியா பலன் நடக்க போகுது அப்படின்றவங்களுக்கும் உங்க தசாபுத்திகள் தான். இதில சொல்ற பலன்களே அப்படியே 100% நடந்துருமா? அப்படின்னு உங்களுக்கு ஐயமோ, சந்தேகமோ வேணாம். தசாபுத்திலாம் சிறப்பா இருக்கு. கிரகங்களும் அமைப்பு சரியா இருக்குன்னா, உங்களுக்கு அதிகமான பலன்களே நடைபெறும். இந்த கிரகங்கள் உங்களுக்கு எதை தர பாக்கியதப்பட்டிருக்கு? அது உங்களுக்கு திருமணம், பொருளாதாரத்துக்காக வந்து திருமணத்திற்காக செயல்பட போகுதா? இல்ல பொருளாதாரத்துக்காக செயல்பட போகுதா? உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நம்ம தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ளலாம். மேலும் இந்த சனி பயிற்சியில் நெறைய தானம் தர்மம் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்றீங்களோ, 27 தலைமுறைக்குரிய பாவங்களை நீங்க போக்குறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சனியே ஒரு கர்மாகாரகன் தான். சனி, குரு அ வந்து நம்மளுக்கு வந்து கர்ம கிரகங்களே நம்ம சொல்லியிருக்கோம். சனி, குரு, ராகு, கேது. அப்போ ஒரு வயிற்றுக்கு உணவிடும்பொழுது அங்க உங்க கர்மாக்கள் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு. சர்ப்ப வழிபாடுகள் செய்வது, ராகு கால நேரத்தில் துர்க்கையை வழிபடுவது, விநாயகர் வழிபாடு 12 ராசிக்காரர்களும் செய்யணும். தடைகளை உடைத்து குடைப்பதற்கு. அதேபோல இப்ப உங்க வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய விஷயங்கள்ல 12 ராசிக்காரர்களும் திட்டங்களை போட்டு நீங்க என்னென்ன உழைக்கிறீங்களோ, உங்க உழைப்புக்கான பலன்கள்லாம் அடுத்த 1 1/2 வருடத்துக்கு எல்லா ராசிக்கும் கிடைக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களு, அதேபோல ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. எப்பயும் வந்து நேர்மையான வழியில போகும்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு அ பிரச்சனையும் வராது அப்படின்னு வந்து சொல்லலாம். சனீஸ்வர பகவானை பொறுத்தவரைக்கும் அவர மாரி நல்லவரும் கிடையாது. அவர மாரி கடுமையான மனம் கொண்டவரும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அதனால அன்பர்கள் வந்து இந்த சனி பெயர்ச்சி காலகட்டங்கள்ல திருநள்ளாறு, குச்சானாறு, திருக்கொள்ளிக்காடு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவதுடன் அருகில் இருக்கிற ஆலயங்களுக்கும் சென்று தீபமேற்றி வழிபடலாம். திருப்பவும் அதான் சொல்றேன். நெறைய தான தர்மங்கள் வந்து பண்ணுங்க. முடிஞ்சவர்கள் வந்து சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது, திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது, இல்ல உங்க ஊர்லயே நம்மளுக்கு எங்க ஊர்ல இருக்க மலைய சுத்தி வரோம், பழனி மலைய சுத்தி வர முடியுன்றவங்க தாராளமா செய்யலாம். முருகர் வழிபாடு செய்யணும். கலியுக தெய்வமான கந்தக்கடவுள் முருகன வந்து வள்ளி தேவயானை சமேதரா இருக்கக்கூடியவரை வணங்கும் பொழுது நம்மளுக்கு 3 சக்திகளுடைய பலனும் நம்மளுக்கு கிடைச்சிரும். நான் நெறைய பதிவுகள சொல்றத திருப்பியும் உங்களுக்கு இங்க வலிவூட்டுகிறேன் அப்படின்னு வந்து சொல்றான். வள்ளி வந்து நம்மளுக்கு இச்சாசக்தி, நம்மளுக்கு வந்து தேவயானை வந்து கிரியாசக்தி, வேல் வந்து ஞானசக்தி. ஒரு செயலை செய்யணும், ஒரு செயலை வந்து அடையணும் அப்படின்ற ஒரு ஆசையை குடுக்கக்கூடியது தான் இச்சாசக்தி. அந்த செயலுக்கான மூலப்பொருட்கள், செல்லக்கூடிய வழிமுறைகளை சொல்லுவது தான் வந்து நமக்கு கிரியாசக்தி. நமக்கு ஞானசக்தி எப்படி? அது எந்த காலத்தில எப்படி அந்த செயலை செஞ்சா, அந்த செயல் சிறப்பாக முடியும் என்பது தான் அந்த ஞானசக்தி. அப்ப எந்த ஒரு செயலை செய்வதற்கும் நமக்கு ஞானசக்தி சிறப்பாக செயல்படணும். நம்மளுக்கு வந்து நம்ம கர்மா வழிபடணுனாலே நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் இதெல்லாமே சிறப்பாக நேர்மறை எண்ணங்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம வாழ்நாள்ல வந்து வெற்றியை மட்டுமே பின்பற்றுவோம். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் நான் சொல்லிட்டேன். தசாபுத்திலாம் சிறப்பில்ல அப்படின்றவங்கலாம் இறைவனை மட்டும் தான் இந்த காலகட்டம் குறிப்பா இந்த கும்பராசி, மீனராசி அதேபோல அதுக்கடுத்து வர்றவங்க வந்து இந்த கடகராசி, அதுக்கப்புறம் தான் விருச்சிக ராசி. இந்த கும்பராசியும், மீனராசியும் இறைவனை வழிபடணும். இது சிம்ம ராசி. சிம்ம ராசி லக்னமா இருந்து கும்பம் ராசியா இருந்தாலும், இல்ல கும்ப லக்னமா இருந்து சிம்ம ராசியா இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அதிகம் இவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி திருப்பி திருப்பி சொல்றது உங்களுக்கு நினைவுல ஊட்டுறதுக்கு தான். அதனால நம்மளுக்கு சனி, சந்திரன், ராகு, கேது, செவ்வாய் இது புத்தி யந்திரங்கள் நடத்தக்கூடியவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். திருநீர் இல்லாம இருக்காதீங்க. இந்த கிரகங்கள் அ வந்து நம்மளுக்கு தொல்லப்படுத்தாம இருக்கணும்னா, இறைவன் மட்டும் தான் இந்த காலகட்டம். யாரையும் நம்ம துணைக்கு வச்சுக்கக்கூடாது. நண்பன், இது எதிரின்னு. ஏன்னா, நேரம் நல்லா இல்லன்னா நண்பனே நம்மளுக்கு எதிரி ஆவான். இறைவன் ஒருவன மட்டும், "உன்ன விட்டா என்ன காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்ல. நான் ஈர்க்கக்கூடியது அன்பானவர்களையும், நல்லவர்களையும் மட்டுமே ஈர்க்கணும். எனக்கு எல்லா தேவைகளையும் நீ நல்லபடியா பூர்த்தி செய்து குடுப்பா. எனக்கு எது நல்லதோ, அதை நிறைவேற்றி குடு இறைவான்னு நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்யும்போது, நம்ம வாழ்நாள்ல எந்த நிலையிலயுமே நம்ம வந்து தன்னம்பிக்கையுடன், தைரியத்துடன் கடந்து வந்துடலாம்.